ஜூன் 30 இன்று மேலவளவு அரசியல் உரிமை போராளிகளின் வீரவணக்க நாள். மேலவளவு முருகேசன் மற்றும் அவருடைய தலைமையிலான தோழர்கள் 7 பேர் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்ட துயரமான நாள். தஞ்சை கீழ்வெண்மணிக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த கொடூரமான சாதிய வன்கொடுமை, மேலவளவு துயரம். இந்த நாளில் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். சாதிய வன்கொடுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மேலவளவு கிராமத்தை அரசு சிறப்பு கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். அதற்கு சட்ட வரையறைகள் இடமளிக்கின்றன. இன்றும் அந்த கிராமத்திலே சுடுகாட்டு பாதை இல்லை என்பது கவலை அளிக்கிறது. தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம். அந்த கிராமத்தில் உள்ள எளிய மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா இல்லை. எனவே அந்த கிராமத்தை மேம்படுத்துவதற்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழகம் தழுவிய அளவில் ஆங்காங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்கிற போது காவல்துறையினர் எதிர்த்தரப்பாரிடமும் மனு பெற்று பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்வது என்பது இன்னும் தொடர்கிறது. இது அதிகார வர்க்கத்தின் ஓரவஞ்சனை நடவடிக்கையாக உள்ளது. தலித் விரோத நடவடிக்கையாக உள்ளது. பாதிக்கப்பட்ட தலித்துகள் மீது வழக்கு தொடுப்பது என்பது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றச் செயலாகும். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை, பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே எதிர் வழக்கு தொடுக்கிற காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு நீதித்துறை வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு ஜனநாயக படுகொலை. அரசியல் கட்சிகள் இதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த தீர்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முதலில் விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை இடிப்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். பல அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதிலே அதிகாரிகள் முனைப்பாக செயல்படுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. நீதிமன்றத்திலே முறையிட்டிருக்கிறோம். திமுக, காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகள் இந்த அரசியல் உரிமைகளை பாதுகாக்க முன்வர வேண்டும். பொது இடங்கள் எவ்வளவோ பிற காரணங்களுக்காக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு நீதித்துறையில் எந்த முனைப்பும் காட்டாத போது யாரோ ஒரு சிலர் தொடுக்கிற வழக்கை வைத்துக்கொண்டு
இது போன்ற தீர்ப்புகளை அளிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது. இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல. புதிய புதிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எதிர்காலத்திலும் தோன்றக்கூடும். அவர்களெல்லாம் தங்களின் இருப்பை வெளிப்படுத்துவதற்கு வேறு என்ன வழிமுறை இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. எனவே இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்க மறுக்கிறது. இந்த அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.